94 பேட்ச். நான் 94 தான் நான் வெளியில் வரேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில், என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையில், என்னுடைய காலேஜில் ஸ்கூல் வந்து +2 நான் முடிக்கிறேன் 90. அந்த டைமில் வந்து கீழே ஈவினிங் டைமில் வந்து அந்த இது வரும், மாலை முரசு பத்திரிக்கை. அதில் தான் வந்து அந்த இது கொடுப்பான், நம்பர், ரிசல்ட் பேப்பரில் பார்க்கலாம். 16ங்க கடைசி நம்பர். பார்த்தா வரல. எவ்வளவு வேதனையாக இருக்கும் தெரியுமா? அந்த வேதனையினுடைய உச்சத்தில் 4 பேப்பர் வாங்கி பார்க்குறோம். அதுவும் எப்படி இருக்கும், 5 2 1ன்னு மொத்தமாக ஒரு நம்பர் போட்டுட்டு அது கீழே 1 2 3 4ன்னு போட்டிருப்பான். அதில் 1 2 இருக்கும், 3 இருக்காது, 4 5 இருக்கும், 6 இருக்காது, 7 8 இருக்கும், 9 இருக்காது, 10 இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கும், 13 இருக்காது, 14. அவங்களாம் ஃபெயிலாக போனவங்க. அதில் நம்மளுடைய எண்ணை தேடுவதற்கு நாம் பட்ட பாடு இருக்குல்ல. 16 18 தெரிஞ்சதுங்க 2 பேப்பரில். இன்னைக்கு 300 500க்கு 300 தாண்டதே பெரிய வேலை. 350 பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 350 பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் அட்மிஷன் பிஆர்ஓ உட்காந்துருக்கேன். ஒரு குழந்தை வந்து நிற்குது, கட் ஆஃப் மார்க் எவ்வளோமான்னு கேட்குறேன். பர்சன்டேஜ் கேட்குறீங்களாம்மா? பர்சன்டேஜ் 100 மேம். நான் பர்சன்டேஜ்னா 100ன்னு தெரியும். உன் பர்சன்டேஜ் எவ்வளவு? பர்சன்டேஜ் 100 மேம். 200 200 200 200 நான் வாங்கியிருக்கோம் எல்லாத்துலேயும். என் வகுப்புலேயே எஸ்ஐடி காலேஜில் 15 20 பேர் இருக்கிறாங்கங்க 200 200 200 200 வாங்கினது என் வகுப்பில் இருக்குதுங்க. இன்றைக்கு மதிப்பெண்கள் வாங்கி குவிக்கப்படுகிறது. வாங்கி குவிக்கப்படுகின்ற அந்த மதிப்பெண்களுக்கு மத்தியில் நாம் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கான வகுப்பறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறதுனால தான் ப்ரொஜெக்டர்ல நான் வந்து செரி பழத்தை காட்டினேங்கிறார். இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் இருக்கு. நீங்க எந்த கேள்வியையும் மாணவர்களிடத்தில் நீங்க கேட்க முடியாத. நீங்க கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு ஆஸ் அ டீச்சர் நான் கேட்டேன்னா இப்படி குனிஞ்சிடுறாங்க பிள்ளைங்க. உடனே ஒரு குனிவுங்க, நிமிந்தா பதில். மடியில் வந்து ஃபோன் கூகுள் பண்ணிடுறாங்க, பதில் வந்துருச்சு. எந்த கேள்வி கேட்டாலும் கூகுள் பண்ணி தகவல்களை தந்து விடுகிறார்கள். தகவல்களினுடைய குவியலாக இந்த வாழ்க்கை சூழலை மாறுவதிலிருந்து நம்முடைய வகுப்பறைகள் காப்பாற்றப்பட வேண்டும். தகவல்களினுடைய குவியல்கள் தான் இன்றைக்கு கல்வியாக போற்றப்படுகிறது. கல்வியாக போற்றப்படுகின்ற இந்த தகவலின் குவியல்களில் இருந்து குழந்தைகளை மீட்டெடுப்பது எப்படி? நான் இன்றைக்கு ஒரு ஆசிரியையாக என்ன சவால் கொடுக்கிறேங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கலாம்? வட மாநிலங்கள், நம்முடைய தெற்கு மாநிலங்கள், மேற்கு கிழக்கு மாநிலங்கள், எத்தனை மாநிலங்களை நீங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழகம் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு பட்டத்தை கொண்டு திகழ்கிறது. இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு. கல்வியில் இந்த நாடு சிறப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் பரம்பரையாக வந்து சேருது. அதனால் தான் முத்தையா அவர்கள் வாழையடி வாழை என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார். ஒரே பயாலஜிக்கல் ஹேரா அவங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆசிரியருக்கு பிறந்தவர் தான் அடுத்த ஆசிரியராக வரணும்ன்றது அல்ல. அது உயிரியல் தொடர்பு அல்ல, அது மரபு சார்ந்த தொடர்பு. மரபு சார்ந்த தொடர்பாகத்தான் ஆசிரிய பணி என்பது நமக்கு வந்து சேர்கிறது. ஜென் தத்துவங்களை எடுத்து வைத்து பார்த்தால்